பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஒரு கல்வியாளர். இந்த மாபெரும் இயக்கம் அனைவருக்குமான இயக்கம். பாதிக்கப்பட்டவர்கள், மதச்சார்பின்மை, இனச்சார்பின்மை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. இறை மறுப்பாளர்கள், வெறுப்பாளர்கள். நல்ல கவனிங்க. தமிழ்நாட்டு அரசியலில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற நடைமுறை பாருங்க. கொஞ்சம் வீட்டை பார்த்து கொள்ளுங்கள், இவ்வளவுதான் கொடுக்கப்பட்ட சாவி. ஆனால் நடந்த நடைமுறையோ இன்று இழிவும் அவமானமும் தொடரும் என்பதை கூட சிலர் எண்ணாமல் இருக்கிறார்களா? இது சாதாரண ஒரு இயக்கம் அல்லவே. 500, 1000, 2000, 3000 கொடுத்து வாங்க முடியாது. 500 கோடி 1000 கோடி கொடுத்தோ மதிப்பில்லையே. இது டெத்லெஸ் இம்மார்டாலிட்டி. சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு தளத்திலும் நான் சொல்லக்கூடியது இதுதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தனித்துவம் மிக்க ஒரு கட்சி. இட்ஸ் எ யூனிக் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆமாம், இது மாதிரி ஒரு யூனிக் பொலிட்டிக்கல் பார்ட்டியை உலகத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியுமாங்க? எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் உண்டு எனக்கு. ஏன்னா அதை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அதை மிகப்பெரிய ஒரு ஆழமாக வளர்த்தெடுத்த அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அவங்களுடைய பார்வை மிக தெளிவானதாக இருந்தது. அநேகமாக உலக அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு இயக்கம் இல்லை. ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு அரசியல்லாம் வேண்டாம், எனக்கு அரசியல் ஈடுபாடெல்லாம் இல்லை, எனக்கு எந்த அரசியல் கட்சியோடும் எனக்கு தொடர்பு இல்லை, எங்கேயும் நான் உறுப்பினராக இல்லை, என்னோடய வேலையெல்லாம் தேர்தலில் போய் வாக்களித்து விட்டு வெளியே வருவதுதான் அப்படிங்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 60% பேர் இருக்காங்க சமுதாயத்தில். இந்த 60% மக்களுக்குமே நம்பக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக தொண்டர்கள்ங்கிறது தனி, அவங்க இல்லாமல் எந்த கட்சியும் சேராமல், இப்போ நான்லாம் இருக்கேன், எந்த கட்சியிலுமே இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே நான் தேர்தலுக்கு வாக்களிக்க செல்கிறேன் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையிலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கல்லப்படும். ஏன்னா அத்தனை பேருக்கும் பொதுவானது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழில் மிகப்பெரிய அளவிலே பிரபலமாக இருக்கக்கூடிய மிக தரமான ஒரு நாளிதழில் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன், அதிமுக ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேறு எங்கேயாவது எந்த இடத்துலையாவது எந்த ஒரு அரசியல் கட்சியாவது ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டன் இறந்து போனால் உடனடியாக கட்சி தலைமையிலேருந்து 50,000 ரூபாய் தரப்படும் நிதி உதவி. யாரும் சொல்லியெல்லாம் செஞ்சதில்லை. நானே பார்த்துருக்கேன். அதிமுக உறுப்பினர் அட்டையை பாக்கெட்டில் வச்சுருக்கிறது வந்து ஒரு பெருமையாக நினச்சாங்க, ஒரு கௌரவம்னு நினச்சாங்க. அது வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னொருத்தர் வேலை செய்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு தந்தது, ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு தந்தது. ஒரு அடிமட்ட தொண்டன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இறந்து போய்விட்டார்னு சொன்னால் உடனடியாக 50,000 ரூபாய் நிதி நேரடியாக தரப்படும் அவங்க குடும்பத்துக்கு. இது கொண்டு வந்து யார் அப்படின்னா வணக்கத்துக்குரிய அம்மையார் ஜெயலலிதாவை தான் கொண்டு வந்தாங்க. அப்போது அவர்களே இந்த இயக்கத்துடன் ஒன்றிணைத்தார்கள். இரண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அது ஒரு ஆட்சியாக நடக்கிற போது அது மக்கள் தங்களுடைய ஆட்சியாக பார்த்தார்கள். இது தமக்கான ஒரு ஆட்சி, தமக்காக நடைபெறுகிற ஆட்சி, இதில் நம்மளுடைய பங்கு இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம், நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போது இருக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்னா, அது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு ஆட்சி, அவ்வளோதான். அதற்கும் மக்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருப்பதாக எனக்கு தெரியவே இல்லை. இதுவரை கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் தனியாகவும் இந்த ஆட்சி தனியாகவும் தான் இருக்கிறது. ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அப்படி இருந்ததே இல்லை. அது மக்கள் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், வணக்கத்துடைய அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவர்கள் ஆட்சி புரிகிற போதெல்லாம் இது நம்முடைய ஆட்சி என்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருந்தது. நம்ம ஏன் இந்த ஆட்சி அகல வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இது மக்களாட்சியே இல்லை. இந்த அறிக்கை ரொம்ப தெளிவாக சொன்ன மாதிரி இது ஒரு மன்னர் ஆட்சி, இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஆதிக்கம். சாரி டு சே, அவ்வளோதான். இது ஒரு தனியார் நிறுவனம், சோ கால் கார்பரேட். இல்லை, நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினே சொல்கிறேன். நான் இட்ஸ் ஃபேமிலி பிஸ்னஸ். ஏன்னா 1000-500 இருந்தால் தானே மளிகை கடை. ஆமாம், இது வந்து ஒரு குடும்ப வணிகம், இது குடும்ப வியாபாரம், இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ். நான் வாக்களிக்க போகிறது வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் நல்லா வரணுக்கான வாக்களிக்க போகல. என்னோட சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த மாநிலம் நன்றாக இருக்க வேண்டும், ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இது உறுதுணையாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தில் நாங்கள் போய் வாக்களிக்க போகிறேன். அப்போ எனக்கு போகிற போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது நமக்கான ஒரு இயக்கம் இங்கே இருக்கிறது, அங்கே நான் வாக்களிக்க போகிறேன். ஆனால் இந்த எண்ணம் இது மக்களுக்கானது, சாமானியர்களுக்கானது, அடித்தட்டு மக்களுக்கானதுங்கிற இந்த ஒரு எண்ணம் அடித்தட்டு மக்களுக்கு இருக்கிற அளவுக்கு இப்போது அந்த அரசியல் இயக்கத்தை வழிநடத்தவர்களுக்கு இருக்கிறதாக எனக்கு தெரியல. அதுதான் இப்போ பெரிய குழப்பமே அங்கே தான் வருது. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, சர்வதேச அரங்கத்தில் இன்று காலை அமெரிக்க அதிபர் அனைவராலும் வெறுக்கப்படுகிற ஒரு தலைவனாக மாறியிருக்கிறார். சொந்த கட்சி ரிப்பப்ளிக்கன், டெமோக்ராட்ஸ், கிரீன்லாந்து, டென்மார்க், யூரோப்பிய யூனியன். அதற்கு காரணம் என்ன? கண்டதே காட்சி கொண்டதே காலம்.
நான் எடுக்கும் முடிவுகள் அனைத்து யாரையும் கட்டுப்படுத்த அதிமுகவை இதை ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைய தலைமை அமெரிக்காவின் தலைமை எப்படி பார்க்கிறீர்கள்? அதுதான் சொல்கிறேன் திரும்பவும். என்ன இது தலைவர்களுக்கான இயக்கம் இல்லைங்க. இது திரும்ப சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது அடித்தட்டு மக்களுக்கான ஒரு இயக்கம். அந்த அடித்தட்டு மக்களின் ஏகோபித்த குரலாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார்கள். அடித்தட்டு மக்களின் ஏகோபித்த உருவமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். இப்போது கூட நான் சொல்கிறேன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் போன முறை கூட நம்முடைய அரங்கத்தில் சொன்னேன், நாங்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தலைவர்கள் சொல்கிறோம், ஆனால் எங்கள் தலைவர் இல்லை, அவர் எங்கள் வீட்டு பிள்ளை. அப்படித்தான் அப்படி தான் பேசணும். அப்படித்தான். அதுவும் அம்மையார் ஜெயலலிதா அந்த வரைக்கும் நீங்கள் இப்போ போய் கேளுங்க, இப்போ கூட சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அம்மா ஆட்சி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் அம்மா தான், இவங்க எங்கள் வீட்டு பிள்ளை தான், அதனால தான் எங்களால் அவங்களோட ஒன்ற முடிகிறது. ஆனால் இப்போ இருக்கும் அப்படி கிடையாது. இவர்கள் மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், புரியுங்களா? அப்படி தான் பார்க்க முடியுது இவங்க. எங்கள் வீட்டு பிள்ளையை யாராவது பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்களேன். அந்த இயக்கத்தில் வேறு யாராவது இவங்களை எங்கள் வீட்டு பிள்ளையாக பார்க்க முடிகிறதா? இவங்களை எங்களுடைய சகோதரனாக பார்க்க முடிகிறதா? பார்க்க முடியல. ஏனென்றால் நாங்கள் ஆட்சி அதிகாரம் அதிலே இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்டது இல்லை. இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரைட். எனக்கு வேண்டியது தான். ஏன் இது உங்களோட இயக்கம் இல்லைங்க, நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க. ஆனால் இது யாரோடது? எங்களுக்கான இயக்கம் அது, அடித்தட்டு மக்களுக்கான ஒரு இயக்கம் அது, சாமானியர்களுக்கான ஒரு இயக்கம் அது. எந்த ஒரு இடத்துலையுமே, எந்த ஒரு இக்கட்டான இடத்துலையுமே நமக்காக ஒரு இயக்கம் இங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இயக்கம் அது. 1950களிலே, நான் சொல்கிறேன் இப்போ இல்லை, 1950களிலே 60களிலே இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கெல்லாம் எப்படி பொது உடைமை இயக்கத்துடன் ஒரு ஒன்றிய ஒரு உடன்பாடு இருந்ததோ, ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருந்ததோ, அப்படி ஒரு இணக்கமான சூழலை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. நான் இப்போது கூட சொல்லுவேன், உலகத்திலேயே மிகச்சிறந்த பிரமாதமான ஒரு ஜனநாயக நெறியில் இருக்கக்கூடிய ஒரு பொது உடைமை இயக்கம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் பொது உடைமை இயக்கம். அஇஅதிமுக தான் இன்றைக்கு பொது உடைமை இயக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் வந்தால் நன்றாக இருக்கும். காலம் கடந்த பின்பு கண்கட்ட பின்பு சூரிய உதயமும் அது முகாரி நாடம் பாடுவதற்கு ஒப்பாகும். அப்படித்தான் காலங்கற்ற பிறகு கண்கட்ட பின்பு சூரிய உதயம் எந்த பக்கம் போனால் என்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதுதான் இங்கே கவலை. நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்கள் கருத்தை மறைச்சிடக்கூடாங்கிற கேள்வி இல்லை, உங்கள் நிறைச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளம் என்பது மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். இப்போது பல பேர் இங்கேருந்து போயிட்டுருக்காங்க, இன்றைக்கி கூட ஒரு போய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அஇஅதிமுகங்கிற அடையாளம் இல்லாமல் போனால் அவர்கள் வெற்று பூஜ்ஜியம் தான். ஏற்கனவே அவர்கள் அம்மையார் அவர்கள் இருந்தபோதே ஒரு முறை சொன்னாங்க, ஒன்றை தொடர்ந்து வருகிற பூஜ்ஜியம் தான், ஒன்று வெளியே போனால் ஒரு பூஜ்ஜியம் தான் வெளியே போகிறது சொன்னாங்க. இன்றைக்குன்னு அதான் சொன்னாங்க. மக்கள் மத்தியிலே இப்போதும் கூட அஇஅதிமுகங்கிற அந்த அடையாளம் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த அடையாளம் யார் கையில் இருக்கிறதோ அதை அவர் புரிந்து கொள்ளவில்லைங்கிறதா மிகவும் வருத்தமாக திரும்ப திரும்ப அதான் சொல்லிடுறோம். ஐயா, உங்களுடைய இயக்கம் இது, நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க, அது உங்களோட இயக்கம் இல்லை, அது பொதுமக்களோட இயக்கம், அது அடித்தட்டு மக்களோட இயக்கம், அது எங்களை போன்ற பொதுவான நபர்களுக்கான ஒரு இயக்கம். அது அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அவங்க உட்கார வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அவர் பண்ணலை. இந்த இயக்கத்துக்கும் அவருக்கும் இது வளர்த்து அவர் வளர்க்கலை. மக்கள் அந்த இயக்கத்துக்கு நம்பிக்கை வைத்து அவரை வைத்து அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயக்கத்துக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, இந்த இயக்கத்துக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தை தக்க வைத்து கொண்டால் தான் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது மக்கள் மத்தியில் இன்னும் நம்பிக்கை பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே எல்லாமே தன்னால் தான் வந்துங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க இல்லையா? இதனால் அந்த வேடிக்கையாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அவருக்கே புரிஞ்சிருக்கும்ல, அவருக்காக அல்ல, அவருடைய முகத்துக்காக அல்ல அங்கே விழுகிற ஓட்டு. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு தனித்துவமிக்க ஒரு பொது நலனை முன்னிறுத்துகிற ஒரு மக்கள் இயக்கம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் மனதில் நிறுத்தி அது போன்ற ஒரு இயக்கம் நமக்கு வேண்டும் என்பதற்காக, இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மக்கள் அளிக்கிற வாக்கு. இவர்களுக்காக இப்போ யார் அங்கே தனிப்பட்ட முறையில் யாரும் எனக்கு குறை சொல்லுங்க அவசியம் இல்லை, அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இதே அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்களேங்கிறது தான் இப்போ மீண்டும் மீண்டும் இப்போ இன்றைக்கு வரைக்கும் அறிக்கை நான் தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வி தான் ஐயா பேசும். ஆமாம், 10 வருஷம் கருணாநிதி தோத்தார். ஆமாம், கதைகளை ஜெர்மனுடைய வாக்கெடுப்பையும் இந்தியாவினுடைய வாக்கெடுப்பு முறையெல்லாம் சுட்டி காட்டினார். 84 புரூக்ளினில் படித்து கொண்டு ஜெயித்தார். ஆமாம், 80, 90களில் ரெட்டலைக்கு கதை முடிஞ்சு 2 எம்பின்னாங்க. உடனே 6 மாதத்தில் ஜெயித்தார். இங்கே இருக்கிறார் அரசியல் சூட்சத்தின் அனைவரையும் அறிந்தவர். அப்போ வெற்றியே பெறாமல் தோல்வி ஒரு தலைவருக்கான அடையாளம் என்ன? அதுதான் காரணம். என்ன அடையாளம்? அதுதான், அது அடையாளம் இல்லை. அதான் சொல்லிக்கிறேன். ஏனென்றால் இந்த இயக்கத்தினுடைய அடையாளத்தை மறைத்து விட்டு தன்னை முன்னிறுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு சுயநலம் இருக்கு இல்லையா, அதுதான் தவறு.
அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். இன்றைய அறிக்கையில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிற, மீண்டும் அத்தனை பேரும் ஒன்று வாருங்கள், எதிரே இருக்கக்கூடிய அந்த ஒரு தீய சக்தி அருகே சொல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள்ங்கிறது தான். இப்போ அதை நோக்கி யாராவது செல்கிறார்கள்னு சொன்னால் அப்பட்டமான சுயநலம். அதாவது எல்லா சக கருத்துரையாளர்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் மறுபடியும் நான் ஒவ்வொரு கருத்தரங்கத்துலேயும் சொல்லிட்டு வரேன். நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும். இதில் வந்து குறிப்பாக இளைஞர்கள், முதல் தடவையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து மாயையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாங்கள் வந்து எப்படி வேணால் ஆட்சி செய்துக்குவோம், விளம்பரப்படுத்திக்குவோம், உங்களுக்கு பிடிச்சா ஓட்டு போடுங்க, இல்லைன்னா எப்படி இருந்தாலும் நாங்கள் 200 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு மமதையில் வந்து சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். எங்களை யாரும் எதுவும் செய்து விட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் வந்து இதை தான் வந்து சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து தெளிவாக வந்து முன்னின்று தைரியமாக இதை எதிர்ப்போம். எதற்காக என்றால், எம்ஜிஆர் விட்டு சென்ற பாதை, ஜெயலலிதா அம்மையார் விட்டு சென்ற பாதை, அந்த பாதையில் பயணிக்கணும். எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்னது 1000 ஆண்டுகள், அவர் நம்ம அண்ணன் துரைக்கண்ணா அவர்கள் சொன்னது போல் ஜெயலலிதா அம்மையார் 100 ஆண்டுகள் என்று கடந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து எதற்காகனா, கண்டிப்பாக அந்த கருத்து, கொள்கை இதையெல்லாம் வந்து எம்ஜிஆரினுடைய பாடல் வரிகளில் ஆல்ரெடி பதிச்சுட்டு போயிட்டார். நிச்சயமா இப்போ இந்த விஜய்ன்றவர் வந்து வந்திருக்கிறாரு, அவர் என்ன இப்போ கருத்துக்களை பதிச்சிருக்காரு அப்படின்றது ஒன்றுமே இல்லை. அதை நம்ம இல்லை சொல்கிறேன் நான், ரெண்டாவது விஷயம் இல்லை அது பாயிண்ட் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களை பதித்து சென்றிருப்பதனால தான் இந்த கட்சி எப்படி இருந்தாலும் வந்து எங்கேயா இருந்து ஒரு தலைவரோ தலைவியோ வந்து இந்த கட்சியை மீட்டெடுத்து தொடர்ந்து நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் வந்து கணிச்சிருக்கிறாங்க. சாதாரணமாக கிடையாது. அது இல்லாமல் கடைசி ஒரே ஒரு பாயிண்ட் போட்டு முடிச்சிடறேன். உறுதியாக நான் சொல்கிறேன், சசிகலா அம்மையார் வந்து முன்னிருந்து இந்த அதிமுகவில் ஒருங்கிணைக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து 55% வாக்குகளை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியான தகவல். நேயர்களே, இதில் மாற்று கருத்து கிடையாது.